நூரி ஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி புகழ்ந்து பைத்துகள் பாடினாங்க. அதுக்கு பிறகு பாக்கியாத்துல ஒரு வாழ்த்து மடல் படிச்சாங்க. தாய் கல்லூரியில ஒரு படிச்ச வாழ்த்து மடல் நம்மளும் அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அவங்களுடைய நினைவு நாள்ல அதுக்காக நான் அந்த வார்த்தைகளை நான் படிக்கிறேன். பஹிதுமத் கிராமி ஹசரத் நூருல் மஷாயிஹ் மௌலானா சையத் முஹியுத்தீன் ஜீலானி காதிரி சிஷ்தி நக்ஷபந்தி சுஹரவர்தி அல் மஅரூஃப் பி நூரி ஷா தாம இக்பாலுஹும். காதிரியா, சிஷ்தியா, நக்ஷபந்தியா, சுஹரவர்தியா தரீகாவினுடைய ஷைகான கண்ணியத்திற்குரிய நூரி ஷா சர்க்கார் நூருல் மஷாயிஹ் கதஸல்லாஹு சிர்ருல் தாம இக்பாலுஹும் அவர்களுடைய சமூகத்திற்கு, மேலான சமூகத்திற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. முஹ்தரமுல் மகாம், உயர்ந்த தரஜா உடையவர்களே, ஆஜ்கே இஸ் மாத்தியத்துக்கே தௌரே புர்ஃபிதன் மே, இன்னைக்கு எல்லாரும் தான் சம்பாதிச்சு தான் நல்லா இருந்தா போதுன்னு சுயநலமாக வாழக்கூடிய இந்த மெட்டீரியலிஸ்டுடைய காலகட்டத்திலே, அப்படி ஃபித்னாக்கள் நிறைந்த காலகட்டத்திலே ரூஹானியத்துக்கு நஷ்ரோ இஷாஅத், ரூஹானியத்தினுடைய ஆன்மீகத்தை பரப்புவது மட்டும் இல்லாம அதை கல்வுகள்ல விதைக்கக்கூடிய, எல்லா இடத்திலையும் அதை எல்லா மக்களுக்கும் சொல்லி அதை வியாபிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது அவர் முஹக்கிகீனே சூஃபியாக்கி இஹ்சானி தஹ்ரீக்குக்கு சலானா. சாதா சூஃபியாக்கள் இல்ல, முஹக்கிகளான ஷரியத்தை பேணி நடக்கணும், தரீக்கத்துல இருக்கணும், தஸ்து பக்கார் கை வேலையில இருக்கணும், தில் பயார் உள்ளம் அல்லாஹ்வோடு இருக்கணும், ஷரியத்துல மாற்றம் வைக்க கூடாது, வியாபாரத்தை விட்டுவிடக்கூடாது, திருமணத்தை விட்டுவிடக்கூடாது, ஷரியத்தை சொன்ன வெளிப்படையான உலக காரியங்கள் அவ்வளத்தையும் செய்யணும், அதோடு தரீக்கத்திலையும் மாரிஃபத்திலையும் உயர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான் முஹக்கிகீனே சூஃபியான்னு சொல்லுவாங்க. சூஃபியாக்கள்ல ஆதாரபூர்வமாக ரொம்ப ஆழமான கூர்மதி படைச்சவங்க தான் முஹக்கிகீன சூஃபியாக்கள். அந்த சூஃபியாக்களுடைய முஹக்கிகீன்களுடைய இஹ்சானி தஹ்ரீக், அந்த ஆன்மீகத்தினுடைய மூவ்மெண்ட் சலானா और उसके लिए जान माल और वक्त की कुर्बानी देना, அதை நடத்த மட்டும் செய்யாம ஒரு தக்காவை கட்டி அங்க உட்கார்ந்து யாராச்சும் வந்த ஃபாத்தியா ஓதி அப்படி முடிக்கல. அது ஃபாத்தியா என்பது கூடும், நம்ம அதெல்லாம் ஆதரிக்கிறோம். அப்படி சும்மா உட்காராம அதை நடைமுறைப்படுத்தி அவர் உஸ்கேலையே அந்த ஞானங்கள் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, கலிமத்து தொய்பாவினுடைய நறுமணம் எல்லா இடத்திலும் பரவ வேண்டும் என்பதற்காக இஹ்சானி, அந்த இஹ்சானுடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஜான் தன்னுடைய உயிரையும், மால் தன்னுடைய சொத்தையும், அவர் வக்த் தன்னுடைய நேரங்களையும் குர்பானி தேனா, அதை குர்பானி கொடுப்பது, அதை சமர்ப்பிப்பது என்பது பஹுத் படி பாத் ஹை, அது பெரிய விஷயம். அவர் பிர் தசவுஃப் கே சாத் சாத், தசவுஃபை படிச்சு கொடுத்துட்டு அப்படி தரீக்காங்கிற பேர்ல ஷரியத்துல கோட்டை விடக்கூடியது மார்க்கம் அனுமதிக்கல. எல்லாம் செய்யணும், ஆனா ஷரியத்தை பேணிதான் எல்லாம் செய்யணும். அதுதான் தரீக்கத். ஷரியத்துக்கு மாற்றமான தரீக்கத்து இல்ல, அது ஜிந்தி, அது மார்க்கத்திற்கு எதிரானது. அப்ப இவங்க சொல்றாங்க, பாக்கியாத்து சாலியத்துல கொடுத்த அந்த பத்திரத்துல சொல்றாங்க, और तसव्वुफ के साथ साथ तसव्वुफ और कुरान हदीस और फिक्र को भी लेकर चलना इंतहाई मुश्किल और इंतहाई अहम अम्र है. ஒரு பக்கம் தரீக்கத்தினுடைய ஞானங்களையும் சொல்லி கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் மதரசாக்களை நடத்தி குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் கற்றுக் கொடுக்குறீங்க. நீங்க உயர்ந்த தரஜால இருந்தாலும் நீங்க ஷரியத்தினுடைய கல்வியில எந்த குறையும் வைக்காம அது நல்ல முறையில் நடத்திட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப கஷ்டமான இன்திஹாயி முஷ்கில், அது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அவர் அகம் அம்ருஹே, ஆனா கட்டாயம் தேவையா இருக்குது, ஆனா ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஆப்கே வஜூதே பா வஜூத் சே, அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு மதரசா और खानका दोनों आबाद है. நீங்க மதரசாக்களையும் நடத்துறீங்க, खानकाகளையும் நடத்துறீங்க. दर कफे जामे शरीअत दर कफे सनदान इश्क, நீங்கள் ஒரு கையிலே ஷரியத்தினுடைய ஞான பானங்களை வைத்திருக்கிறீர்கள் என்றால் மற்றொரு கையிலே ஆஷிக்கின்களுடைய சனதுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆஷிக்கின்கள் உங்களை போற்றும்படியான வாழ்க்கை வாழ்றீங்க என்ற பார்சி கவிதையை படிக்கிறாங்க, அதை எழுதியிருக்கிறாங்க.
அதுக்கு பிறகு கிராமி கதிர், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஆப்புக்கு ஜஸாயே ஹைருது, அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய காரியம் நீங்கள் செய்வதற்காக உங்களுக்கு நற்கூலியை தருவானாக. கே ஆப் ஆப்னே சிர்ஃப் சர்ஃபே खास से உங்களுடைய பிரத்யேகமான நீங்கள் அர்ப்பணிப்பின் காரணமாக தீனி ஜிஸ் தீனி நிசாமே தாலீம் கு சலா ரஹே ஹே, எந்த தீன தாலீம முறையாக நடத்தி அந்த முறை பிரகாரம் நடத்துறீங்களோ उसमें अगर एक तरफ जिस्मानी सिहत व वर्जिश का खास इंतजाम है. சர்க்கார் நாயகம் என்ன செய்வாங்க, தாலீம் நடத்துவாங்க, தரீக்கத்தினுடைய எல்லா காரியங்களும் செய்வாங்க. அவங்க நூரி வர்ஜிஷ் கானான்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. எக்ஸசைஸும் செய்வாங்க, மாணவர்களுக்கு எக்ஸசைஸையும் கற்றுக் கொடுப்பாங்க, உடலும் ஆரோக்கியமா இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்ப நீங்க பிள்ளைகளை தரீக்கத்துல வளர்க்குறீங்க, திக்ரு செய்ய வைக்கிறீங்க, ஞானங்களை போதிக்கிறீங்க, முராக்கபாக்களை செய்ய வைக்கிறீங்க, ஆனா உடல் பயிற்சியும் கொடுக்குறீங்க. அவங்களுடைய சிஹத் ஆஃபியத்தின் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். तो दूसरी तरफ अखलाकी व रूहानी मुकर्रिरों का भी खास इहतिमाम है. உங்கள்டேந்து ஓதிட்டு வரக்கூடிய மாணவர்கள், உங்களிடம் பயிற்சி பெற்ற முரீதுகள், ஹலீஃபாக்கள், அவங்க பயான் பேசினா அது ரூஹானி பயானா இருக்குது, அது உள்ளத்தை தொடக்கூடிய பயானா இருக்குது, அஹ்லாக்கி பயானா இருக்குது, நற்பண்புகளை விளைவிக்கக்கூடிய பயானா இருக்குது. இது பெரிய விஷயம், நீங்க ரெண்டையும் சேர்த்து செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆப்புக்கே पेशे नजर ऐसे उलमा इस्लाम पैदा करना है जो अपनी माशी जिंदगी में खुद कफील हो और हलाल व तय्यब रिज़्क कमाए. நீங்க எப்படிப்பட்ட ஆலிம்களை உருவாக்கி இந்த சமூகத்துக்கு தரணும்னு சொன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது என்ன தொடரணும்னா, சொந்தமாக அல்லாஹ்வை கொண்டு பேனியாஸாக அல்லாஹ்வை கொண்டு மட்டும் நிற்கக்கூடிய நல்ல மாணவர்களை, ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடியவர்களை, நல்ல முறையிலே தன்னை அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைத்து யார் பக்கமும் மனதால் தேவையாகாதவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றாங்க, அவர் ஹஸ்பத்தன் இல்லா தீனி ஹிதுமாத் அஞ்சாமுதே, அவர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த தீனுடைய ஹிதுமத்துகளை செய்யணும், அப்படிப்பட்ட மக்களை நீங்க உருவாக்குங்க, அது உங்களால தான் முடியுங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம். சர்க்கார் மாதிரி பெரும் பெரும் ஷேக்மார்கள், ஹலீஃபாக்கள், நூருல் மஷாயிக் கத்தஸல்லாஹு சிரவுல் அசீஸ், செய்து நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூலமாக உருவாக்கப்பட்டதனுடைய பலன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் ஏறக்குறைய உலகத்தில் 54 நாடுகள் இந்த தரீக்கா இருக்கு. அது அதனுடைய பலன் தான். அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, இஸ் சீஸ் ஜோ ஆப்கே அந்தர் ஹமே நஜர் ஆயி ஓ காபிலே இத்திபா, इस लिहाज से आपका अकदाम न सिर्फ काबिले कदर है बल्कि काबिले इत्तिबा है. உங்களை வெறும் புகழ்ந்தா போதாது, உங்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய அந்த முறை, அந்த மெத்தேடு ரொம்ப நல்ல மெத்தேடு, அதை வெறும் புகழ்ந்து ஒரு புகழுக்கான ஒரு பத்திரத்தை கொடுத்தா பத்தாது, உங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர் சப்சே படி சீஸ் ஜோ ஆப்கே அந்தர் ஹமே நஜர் ஆயி, என் மொத்தத்துல பெரிய விஷயமா நாங்க பார்க்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க என்ன செய்றீங்க, உலமாயே முஹக்கிகீனே அஹ்லே சுன்னத் கே சாத் ரவாபித் வ தஅல்லுகாத் கி உஸ்துவாரி ஹை. நீங்க சுன்னத் ஜமாத்தினுடைய உயர்தரமான முஹக்கிகீன்களான தேர்ச்சி பெற்ற எல்லா உலமாக்களையும் நீங்க ஒன்றிணைச்சு அவங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில ரொம்ப உறுதுணையான மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உங்கள்ட்ட எந்த வேறுபாடும் இல்ல, சுன்னத் ஜமாத்தினுடைய எல்லா தரப்பு மக்களையும் நீங்க ஒன்றிணைச்சு அவங்களோட நல்ல முறையில நீங்க அவங்கள கொண்டு போறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரிகிறது. அல்லாஹ் ஆப்புக்கு சலாமத் பா करामत रखे, फयूज और बरकत से मुस्तर और आपकी सरपरस्ती में उमूर हसना अंजाम पजेर हो और दीनो मिल्लत आपके फयूज और बरकत से मुस्तफीज हो. ஆமீன் சும்மா ஆமீன் முடிக்கிறார். உங்களுடைய மூலமாக அல்லாஹ் உங்களை ஆஃபியத்தாக வைப்பானாக. உங்களுடைய தீனுடைய காரியங்கள் இந்த உலகம் முழுவதும் பரவி உங்களுடைய ஃபைலான் முழுமையாக பரவட்டும் என்று அவங்க துவா செஞ்சாங்க.
அந்த துஆவுனுடைய ஒரு பலனும் தான் நம்ம இன்னைக்கு இங்க பாக்குறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பாட்டனார் சையதுனா கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதே தரீகாவில் இங்கு பெரிய ஹிதுமத்துகளை செய்து மறைந்து வாழக்கூடிய ஷேக் அப்துல் காதர் ஒலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய ஃபுயூலாத்துகளை எல்லாம் நமக்கு தந்தருள்வானாக. அதற்காக பாடுபடக்கூடிய நம்முடைய ஷேக்மார்கள் ஹலீஃபாக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தையும் சிஹத்தையும் சலாமத்தையும் தந்தருள்வானாக. நம் ஷேக்மார்கள் மூலமாக வலியுன் முர்ஷிதுகள் மூலமாக எல்லா பலனையும் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.